மயில் ரூபத்துல முருகர் வந்து காட்சி கொடுத்து பாமன் சுவாமிகள் பக்கத்துல ஒரு குழந்தை ரூபத்துல முருகன் வந்து பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. நான் இங்க மயிலோடலாம் பார்த்திருக்கேன். 3 மயில்லாம் இருந்திருக்கு. எப்படி அருணகிரிநாதர் முருகருக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி முருகருக்கு வந்து நேரடியா காட்சி கொடுத்த ஆட்கள்ல பாமன் சுவாமிகளும் இருக்கு. முடிஞ்சா ஏதாவது ஒரு பௌர்ணமிக்காவது வந்து இந்த கோயில தங்கி பாருங்க. லைஃப்ல நிறைய மிராக்கிள், நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி ஒருவேளை இங்கே இருந்த க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேமரா முன்னாடி நான் பேசும்போது எனக்கு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணதில்லை. பட் இப்போ பேசும்போது ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க வித்தியாசமா, என்ன இவன் யார், இவன் எதுக்கு பேசுகிறான் அப்படி. ஸோ தினேஷ் ஆன் டியூட்டின்னு சொல்லி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோடைய முதல் வீடியோ பாமன் சுவாமி கோயிலில் இருந்து தான் போடணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு வந்து ஸ்பெஷல். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடுறது வந்து இந்த கோயிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சதை தாண்டி பாமன் சாமி கோயிலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு மோர் தேன் 4 டெக்கேட்ஸ் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அதாவது என் ஃபேமிலியோட சேர்த்து நான் சொல்றேன், எனக்கு அவ்வளோ வயசாகல. மோர் தேன் 4 டெக்கேட்ஸ் எங்க ஃபேமிலியோட நாங்கள் வந்துகிட்டு இருக்க ஒரு கோயில் தான் பாமன் சாமி கோயில். இந்த இடம் நீங்க பாக்குற மாதிரி இப்போ நீங்க இந்த லைட் செட்டப், இந்த கிரீனரியா, இந்த கார்டனிங்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப நார்மலா ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் மணல்ல இருக்கும். ஃபுல்லா பீச் மணல்ல இருக்கும் இந்த கோயில்ல. அதாவது நம்ம இருக்கிற இந்த சிட்டியில நான் என்ன ஒரு ஸ்கூல் லைஃப்ல படிச்சுட்டு 2000 வச்சுக்கோங்க. 2000ல ஒரு கோவில்ல சிட்டிக்குள்ள மயில் இருக்குன்னா அது இந்த கோவில் தான். நான் இங்க மயிலோடலாம் பார்த்துருக்கேன். ஒன்றுத்துக்கு 2 மயில் இருக்கும், 3 மயில்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த கோயில மயில் இருக்குன்றதுக்காகவே இந்த கோயில வந்து சாமி பார்க்கலாம் வருவேன் நான். ரொம்ப அழகா இருக்கும். அப்படி பார்த்து வளர்ந்த ஒரு கோவில் தான் இது. ஸோ இப்போ வந்து நல்லா அழகா டெக்கர் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி அறநிலைத்துறை வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுன்றதுக்காக பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பக்கம் அபிஷேகம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைக்கணுன்றதுதான் என்னோட விசேஷம் கூட. பாமன் சுவாமிகள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல முருகரை நேர்ல பார்த்த வெகு சில பீப்புள்ல இவரும் ஒருத்தர். சோ அப்படி இருக்கும்போது அருணகிரிநாதர் இருக்காரு இல்லையா, எப்படி அருணகிரிநாதர் முருகருக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி முருகர் வந்து நேரடியா காட்சி கொடுத்த ஆட்கள்ல பாமன் சுவாமிகளும் ஒருத்தர். நீங்க முருகன் கோயில் எங்க போனாலும் குமார கவசம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அப்படிதான் இந்த இடத்துலயும் குமார கவசம் இருக்கும். குமார கவசம் உருவான காரணமும் அதை வந்து சொல்றதுல ஒரு பவர் இருக்கு, வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலா பாமன் சுவாமிகள் வந்து ராமேஸ்வரத்துல பிறந்து அந்த இடத்துல இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் முருகன் மேல பற்றோட சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சாரு. நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. பட் மெயின்லி எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஜிஹெச்ல அவருடைய போட்டோ இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்கு. அவருக்கு வந்து சென்னையில இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி அவர் காலில் ஏற்றி அவர் கால் வந்து உடையுது. அவர் கால் முறிவு ஏற்பட்ட பிறகு அவருக்கு இந்த வயசுல ஆபரேஷன் பண்ண முடியாது, உடஞ்ச காலம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவரை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அவரை அட்மிட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சீடர், அதாவது நம்மளுக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, சோ அதுதான் அவருடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். அவருடைய சீடர் என்ன பண்றாரு, ரெகுலரா குமார கவசம் வந்து வாசிக்கிறாரு. தன்னுடைய குரு வந்து சரியாகணும்னு வந்து வேண்டாரு. சோ ரெகுலரா அப்படி வேண்டிட்டு இருக்கும் போது ஒரு ஆண் மயில் 2 பெண் மயில்னு மயில் ரூபத்துல முருகர் வந்து காட்சி கொடுத்து பாமன் சுவாமிகள் பக்கத்துல ஒரு குழந்தை ரூபத்துல முருகன் வந்து பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. படுத்து அவருடைய கால் வந்து சரியா இருக்கு. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா மெடிக்கல் மிராக்கல்னு, அந்த மாதிரி விஷயம் பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையை நடந்திருக்கு. நான் சொல்றது ரொம்ப 80s 70s எல்லாம் கிடையாது, 90sல நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ இருக்கும். புதுசா யாராவது டீன் ஆகுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரு அட்மிட் பண்ணப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல அவருடைய ரூமுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்களாம். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி வந்து கோயில் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து உற்சவரா இப்போ மாற்றிருக்காங்க. அவரை தான் மூலவராக கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் கோயிலாக இருந்துச்சு. அங்கே வந்து தாத்தாவுடைய சமாதியில் ஃபோட்டோ இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து தான் சாமி கும்பிடுவோம். குமார கவசம்லாம் கும்பிட்டுட்டு பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி டே அன்னைக்கு பாமன் சுவாமி கோயில வேற மாதிரி ஒரு வைப்ல இருக்கும். முடிஞ்சா ஏதாவது ஒரு பௌர்ணமிக்காவது வந்து இந்த கோயிலை தங்கி பாருங்க. லைஃப்ல நிறைய மிராக்கிள், நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த இடத்துல இப்போ வந்து வேல் மட்டும் நிறுவி இருக்காங்க. அந்த பக்கம் வந்து சாமிக்கு அபிஷேகம், மூலவரா அவங்க அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி சரியான கோயிலுங்க. எனக்கு இந்த இடத்துல இந்த பீச் மணல்ல உட்காரும் போதெல்லாம் எனக்கு செம ஜாலியா இருக்கும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஃபேமிலியோட இங்க வந்து அந்த மயில் கூட விளையாடிட்டு இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி டிவைனா இருக்கும். இங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா அந்த வயசுல உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். பாமன் சுவாமியை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த இடத்துல மயில் இருந்துச்சு அப்படின்றத வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். என் பர்சனல் ஃபேவரட் கோயிலான பாமன் சுவாமி கோயிலுக்கு நீங்களும் வாங்க. அண்ட் ஃபைனலி நானுமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டேன், தினேஷ் ஆன் டியூட்டி. ஸோ எப்பவும் போல உங்களுடைய ஆதரவை எனக்கும் தெரிவிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அடிக்கடி அதிகமான கிரிஞ்சு வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.